சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நடினாசனம் சேர் செல்விக்கு அரிதி என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வப் பேரே சகல கலாவல்லியே. அன்பிற்கினிய ஆரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 1330 திருக்குறள்ல அத்தனையும் முத்துக்கள் தான். ஆனா ஒரு சில பாடல்கள் நெஞ்சை விட்டு நீங்குவதில்லை. அப்படி நம்முடைய இந்த கந்தர் அலங்கார உரையாடலுக்கு பொருத்தமான ஒரு பாடல் கேட்பினும் கேழா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. நம்ம காது கேட்கிற காதுங்கிறோம். ஆனா நல்ல குருநாதருடைய அல்லது நல்ல ஒரு உரைகளை நம்முடைய காது கேட்காவிட்டால் அது பிற சொற்களை கேட்டாலும் அது கேளாத செவிட்டுக்காது என்று சொல்கிறார். நாம் ஏதோ எத்தனையோ பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் விளைவாக கடவுள் சித்தர் பாடல்கள் சொல்வதும், எனக்கு தெரிந்த தமிழிலே நான் கந்தர் அலங்கார பாடல்கள் பற்றி ஒரு 10-15 மணித்துளிகள் பேசுவதும் நம்முடைய காதுகளுக்கு ஒரு புண்ணியம் என்றே நான் கருதுகிறேன். ஏன்னா அருணகிரிநாத பெருமான் முருகன் அவர்களை பூரணமாக பெற்றவர். அவரு வரகவி. அவருடைய திருப்புகள் போல வேற அந்த சந்த ஒரு பாடல் நிறைந்த ஒரு நூல் எதுவுமே இல்லை. ஏன்னா பல நூற்றுக்கணக்கான சந்தங்களிலே பாடினவர். இந்த கந்தர் அலங்காரம் ரொம்ப அற்புதமான ஒரு பக்தி பனுவல். முருகனுடைய திருவுருள் பூரணமாக பெற்ற அருணகிரிநாத பெருமான் ஞான சிம்மாசனத்தில் இருந்து நம்மை ஒழிப்பதற்காக, எப்படி ஒரு மன்னன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து குடிகளை காப்பானோ அதே போல ஞான சிம்மாசனத்திலே அமர்ந்து நம்மை போன்ற எளிய ஒரு மனிதர்களை உய்து பெறச் செய்து முருகனுடைய திருவருளிலே கொண்டு கலக்க செய்கின்ற அற்புதமான ஒரு பக்தி பனுவல் கந்தர் அலங்காரம். 47வது பாடல் என்ன சொல்றாருனாக்கா, முருகனுடைய திருவடிவத்தை நாம் நெஞ்சிலே உள்கொள்ள கொள்ள நினைக்க நினைக்க அவனுடைய திருவுருவமே நமக்கு அமுதமாக தோன்றும். அந்த காலத்துல பார்க்கடலை கடைந்து அமுதத்தை பண்ணாங்க. ஆனா நாம் பார்க்கடலை எல்லாம் கடைய வேண்டியதில்லை. நம்முடைய உள்ளமாகிய இந்த பார்க்கடலிலே முருகனுடைய திருவுருவ வழிபாடே அமுதமாக வரும் என்று சொன்னார். அற்புதமான பாடல். பத்தி திருமுகம் ஆருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன். செயல் மாண்டு அடங்க புத்தி கமரத்து உருகி பெருகி புவனம் எற்றி தத்தி கரைபொருளும் பரமானந்த சாகரத்தை. நம்முடைய உள்ளமானது ஒரு பரமானந்த கடல். அந்த கடலிலே அவனுடைய 6 திருமுகத்தையும் 12 தோள்களையும் நாம் நினைய நினைய அது முருக வடிவமே நம்முடைய உள்ளத்தில் நிறைய நிறைய என்னாகும், ஆனந்த சாகரத்திலே முருகனே அமுதமாக தோன்றுவான் என்று சென்ற பாடலை பார்த்தோம். இந்த பாடல முருகனை அடைவதற்கு ஒரு எளிய வழி சொல்கிறார். புத்தியை வாங்கி நின் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அறிகின்றேன். முதுசூர் நடுங்க சித்தியை வாங்கத் தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேற்கு என் குறித்தனையே. நம்முடைய மனமானது எப்போதும் அலைபாய்கின்ற மனம். கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று எண்ண பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்பாய் வினைதீர்த்தவனே என்ன பாடுற பட்டினத்தார். அருணகிரிநாதர் என்ன பாடுறாருனாக்க, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைத்து அறியாத சட கசட மூட மட்டி பவவினையிலே ஜனித்து தமியன் மிடியால் மயக்கமுறுவேனும். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் கூட மனசுல பொருத்த முடியல. ஒருமையுள் எனது திருமடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் சொல்றார். இப்ப என்னாச்சுன்னா, நம்முடைய மனம் அலைபாய்கின்ற மனம். இந்த அலைபாய்கின்ற மனத்தை முருகனுடைய திருவடி தாமரையில கொண்டு செலுத்தணும். அது அன்பு மயமாகணும். இப்ப முருகனுடைய திருவடி தாமரைன்னா இந்த புத்தி என்பது வண்டு. ஏனென்றால் அதுல தேன் இருக்குங்கிறார். முருகனுடைய திருவடி தாமரையில ஒரு கொம்பு தேன் இருக்குது. கொம்பு தேனாகிய அவனுடைய திருவருள் அமுதம் இருக்கிறது. அப்ப நம்முடைய புத்தியானது எங்கெங்கோ அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறது. வண்டுகளிலே பல வகையான வண்டுகள் இருக்கின்றன. சாதாரண மலர்களை உட்கார்றது, அழுக்குல உட்கார்றது, எல்லாம் உயர்ந்த ஒரு மலைகளிலே விளைகின்ற மரங்களிலே இருக்கின்ற தேனை உறிஞ்சி அவற்றை அடைகாக்கிறது, தானும் உண்டு பிறருக்கும் தருவது.
ஆனா முருகனுடைய திருவடி தாமரையில எப்பொழுதும் தேன் சொரிந்து கொண்டே இருக்கிறது, நினைக்கும் தோறும் காணும் தோறும் இருக்கு. ஆனா நமக்கு அப்படிப்பட்ட அந்த அருளமுதமாகிய ஆனந்தத்தை பருகுகின்ற புத்தி இல்லை. நமக்கு சிற்றின்பத்துலதான் நாட்டம் இருக்கிறது. எதைதோ நினைக்கிறோம், உலக விஷயங்களிலே உழன்று கொண்டு நாம் முருகனுடைய திருவடி பேற்றினை பெறுகின்ற அந்த நினைப்பே இல்லாமல் எங்கெங்கோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்னாக்க, அந்த போக்கினை மாற்றி நம்முடைய மனத்தை வளைத்து முருகனுடைய திருவடித்தாளிலே கொண்டு செலுத்தணும். இப்ப நாம் ஒரு இந்து மதத்துல உருவ வழிபாடு நம்புறோம். இப்ப நம்ம ஒரு திரைக்கு முன்னாடி 2 கால் தெரிஞ்சா என்ன இருக்கு, அந்த கால் மட்டும் இல்ல, உருவமும் இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இந்து மதத்துல ஒரு வியப்பான விஷயம் என்னாக்க, பலவேறு உருவங்கள் இருக்கு. முருகனுக்கு வேற உருவம், சிவபெருமானுக்கு வேற உருவம், திருமாலுக்கு வேற உருவம், மகாலட்சுமி ஒரு. அப்ப இதில் எதை ஃபாலோ பண்ணுவதுன்னு இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றாங்கன்னாக்க, திருவடிகளை பிரதானமாக சொல்ற. அதனாலதான் அடியார் என்று சொல்கிறார்கள். தோளார், கண்ணார், தலையார்னு சொல்றது இல்ல, நாம் அடியார் என்று சொல்கின்றோம். அந்த திருவடிகளை பற்றி ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இருக்கு. இப்ப மகாபாரதத்துல ரொம்ப அவங்க என்ன 12 ஆண்டுகள் வனவாசம் இருந்து விட்டு ஒரு வருட காலம் அஞ்ஞாத வாசம் இருந்து விட்டு திரும்பி வர்றாங்க. வந்த உடனே தருமன் என்ன பண்றான்னாக்க, ஒரு முனிவரை தூது அனுப்புறான் துரியோதனர்கிட்ட. நீ போய் இந்த மாதிரி ஏற்கனவே துரியோதன் சொன்ன மாதிரி பாதி நாட்டை கேட்டு வா அப்படின்னு கேட்டவொடனே, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப திருதராஷ்டிரர் சொல்றாரு, அவன் மோசமானவன், நீங்க தான் ஏற்கனவே காட்டுல இருந்து பழகிட்டீங்கல்ல, ஏன் திரும்பி நாடு, நீங்க திரும்பி காட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே தருமன் என்ன பண்றான், அது சரிதானே போலாங்கிற போது கண்ணன் சொல்றேன், உனக்கு சரிதான் ஐயா, ஆனா இத்தனை பேர் சபதம் பண்ணியிருக்கிறாங்களே, திரௌபதி கூந்தலை முடிக்க மாட்டேன்னு அவுத்து விட்டு இருக்கிறார், அர்ஜுனன் கர்ணனை கொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறான், இப்படி எல்லாம் இருக்குனாக்கா அது பண்ணாம இருந்தா எப்படி அந்த விரதம் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப நீ என்ன பண்ணலான்னு கேட்ட உடனே ஒவ்வொருத்தங்களும் ஒரு சொல்றாங்க. பீமன் சொல்றான், நானே போய் அவங்களை எல்லாம் கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிறான். சகாதேவன் தனியா கூட்டு போறான். ஏயா, உனக்கு தெரியாதா என்ன வழின்னு? நீ கௌரவர் ஜெயிக்கணும் அல்லது பாண்டவர் ஜெயிக்கணுங்கிறது உன் எண்ணம் இல்லை. ஏற்கனவே பூமி தாய் பாரம் பொறுக்காமல் என்னுடைய பூமி பாரத்தை தீர்த்து விடு என்று சொன்னா, அதனால இந்த பூமி பாரத்தை குறைப்பதற்காக நீ இந்த மகாபாரத போரை உருவாக்கி இருக்க. சரி, இந்த மகாபாரத போர் எப்படி நிறுத்துறது அப்படின்னாக்க, அதுக்கு ஒரு பாட்டு சொல்ற. பாராட கண்ணன் இகல் பார்த்தனை முன் கொன்று அணங்கின் காரார் குழல் கழைந்து காலில் தழைபூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றான். அதனால என்ன சொன்னாக்க, இவன் கர்ணன் உலகத்தை ஆளணும், அர்ஜுனனை கொல்லணும், அப்புறமேல் வந்த உடனே திரௌபதிக்கு மொட்டை அடிச்சு விட்டுறணும், அதே மாதிரி உன்னுடைய காலை கட்டி பிடிச்சு அதுல விலங்கு மாட்டணும், இதெல்லாம் பண்ணிட்டாக்க நான் மகாபாரத போரை நிறுத்திடலாங்கிறேன். கண்ணன் வேடிக்கை வைக்கிறான். சரி, நீ மேல சொன்னதெல்லாம் நடந்துரும், என்ன எப்படிடா நீ கட்டுவை என்று சொல்லி விசுவர்வு எடுக்கிறான். எடுத்த உடனே அவன் எவ்வளவு விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து இருந்தாலும் பாதங்கள் தரையை தொட்டுதான் இருக்கு. அந்த 2 பாதங்களையும் அவன் பற்றி கொள்கிறான். அப்ப கண்ண பெருமானால் அவனுடைய அந்த தழையில இருந்து விடுபட முடியவில்லை. அப்ப புரிஞ்சுக்கிறான், இவன் சகாதேவன் பெரிய மகா ஞானி என்று சொல்லி அப்ப என்ன பண்ணணும், அன்பாது இன்று என்னை அறிந்தே பிணித்தமை நன்று, என் பாதம் தன்னை இனி விடுக என்று உரைப்பான். அவன் என்ன பண்றான், சரி அன்பால் என்னை கட்டி பிடித்து என் பாதத்தை பண்ணிட்ட, நீ பண்ணது ரொம்ப சிறப்பா இருக்கு, அதனால எங்க பாதத்திலிருந்து உன் கையை எடுத்து விடு அப்படின்னு. நான் விட மாட்டேன், எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணணும். என்ன பண்ணனாக்க, வன் பாரத போரில் அடைந்தேன் ஐவரையும் என் பார்வையால் காக்க வேண்டும். நான் தான், நீதான் எங்களுக்கு சகல குருவா இருக்கிற, இந்த உன்னையே சதம் என்று நாங்கள் நம்பி இருக்கிற இந்த பஞ்சபாண்டவர்கள் ஐவரையும் நீ இந்த போரிலே காக்க வேண்டும் என்று சொன்னான். ஆகவே மகாபாரத போர் போர்க்களத்துல முடிவாகல. இந்த ஒரு தனி அறையில இவன் விஸ்வரூபம் எடுத்த பொழுது சகாதேவன் அவன் கால்களை கட்டி கொண்டு எடுத்த அந்த முடிவுதான் மகாபாரத போருடைய முடிவு. அப்ப திருவடி என்பது ரொம்ப சிறப்பான விஷயம். இதுல மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். முருகன் கங்கை ஆற்றிலே பிறந்தான். அப்ப உமை தேவி போறா, அவன் 6 திருமுகத்தோடு பிறக்கிறான். பிறந்த உடனே அந்த 6 திருமேனிகளும் ஒன்றாக பொருந்துமாறு பண்றான். கந்தன் சொல்றால் 6 திருமேனிகளும் ஒன்றாக பொருந்தினவன். அப்ப 6 தலை இருக்கு, 12 கண்கள் இருக்கு, 12 கைகள் இருக்கு, அத்தனை இருக்கு. ஆனா பாதங்கள் எத்தனை? 2 தான்.
இது ஏன்டா 12 கண்களும் 12 கரங்களும் வச்சவன் 2 கால் மட்டும் வச்சான்னாக்க, ஒரு பாட்டு அதுல சொல்றாரு. ஒரு குழந்தைகள் எல்லாம், பெண் குழந்தைகள் எல்லாம் போய் மணல்ல வந்து சிற்றில் கட்டி விளையாடுறாங்க. இவன் 2 கால்ல பண்ற குறும்பே பொறுக்க முடியல. இவனுக்கு 12 கால்கள் இருந்திருந்தா எவ்வளவு அட்டகாசம் பண்ணுவான். அந்த அட்டகாசத்தை குறைக்கிறதுக்காக தான் முருகனுக்கு வந்து 2 கால்கள் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பாட்டு. நையா நின்ற சிறுமருங்குல் நங்கை உமையாள் பரமனொடும் நறுநீர் பொய்கை தடங்கரை வாய் நன்னி முகம் ஆறினுக்கு ஏற்ப கையாறு 2 செய்தது போல் கால் 6 2 புரியாமல். கையாறுனா 12 கண் வச்சது கை செஞ்சது போல 12 கால் பண்ணல. கால் 6 2 புரியாமல் கருதி 2 புரிந்தன். அவன் வந்து பிளான்டா திட்டமிட்டு அவனுக்கு 2 கால்களை வச்சான். ஏன்னாக்க முற்கடையோம் செய்த நல்வினையால் மெய்யா 2ஆயிருந்தும் அவை விளைக்கும் குறும்பு பொறுக்கரிதால். 2 கால் இருந்தே அவன் பண்ற குறும்பு பொறுக்க முடியல. விளைந்தது இனியாம் செயல் என்னே விடாத வந்து செய்யாள் மகிழும் இடைக்கழிவாள் செல்வா சிற்றில் சதையே சிந்திப்பவர் உள்ளூர் அமுதத் தெளிவே சிற்றில் சதையே என்று சொல்லி ஒரு பாடல், அற்புதமான கற்பனை அறிந்த பாடல். ஆகவே திருவள்ளுவர் தான் சொல்றார், ஆண்டவனுடைய உருவங்கள் எத்தனையாக இருந்தாலும் நமக்கு வந்து எது வந்து அவனுடைய திருவடியை தொழுதோம் என்று சொன்னால் நமக்கு எல்லா நலன்களும் வாய்க்கும். எந்த சமயத்தவராக இருந்தாலும் அடியார்கள் என்றுதான் பேர். அவர் சைவத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வைணவத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் அடியார். அதனால நாம் என்ன பண்ணணும், நாம் எங்கெங்கோ தெரிந்து கொண்டிருக்கின்ற புத்தியை நாம் அதன் போக்கிலே இருந்து மாற்றி அவனுடைய பாதாம்புயம், அம்புயம்னா தாமரை, அவனுடைய திருவடியாகி தாமரையின்பால் நம்ம செலுத்தினா அது அன்பு மயமாயிடும். அன்பு மயமாக என்னாகனாக்க உடனே அது முத்தி ஆகிடும். ஆனா இந்த சூட்சமும் எனக்கு தெரியல. என்னுடைய அலைபாயின்ற மனத்தினை அதன் மடை மாற்றி உன்னுடைய திருவடியாகிய தாமரையிலே கொண்டு செலுத்தி அன்பு மயமாகி நான் முத்தியை வாங்க அறிகின்றேன். ஒரு கடையில போறோம், ஒரு பொருள் 100 ரூபாய் சொல்றாங்க, 100 ரூபாய் கொடுத்து அந்த பொருளை வாங்குறோம். ஆனா ஒரு முருகப்பெருமானுடைய திருவருளை காசு கொடுத்து வாங்க முடியுமா? இந்த முத்தி என்பது வந்து சொர்க்கம் என்கின்ற ஏதோ ஒரு இடம் அல்ல, அது ஒரு மனநிலை. அப்ப நம்ம சொன்ன மாதிரிதான், ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அவனுடைய திருவுருவத்தை நினைய நினைய நம்முடைய உள்ளத்திலேயே அமுதம் விளையும், அவனுடைய தரிசனம் விளையும். அதுபோல நாம் அலைவாகின்ற மனத்தை குவித்தோம்னாக்க என்னாகும், நம்முடைய மனம் அவனுடைய திருவடி தாமரையில ஈடுபடும், அதிலே அன்பு மயமாகும். அன்பு மயமாக ஆகாக என்னன்னாக்க அதுவே முத்தியை தரும். இதுதான் ஒரு எளிய வழி. நம்முடைய மனம் எங்கெங்கோ சென்று திரிகின்ற மனம். ஆனா அப்படி தெரிகின்ற மனத்தை வந்து நாம் அதனுடைய போக்கிலிருந்து மாற்றணும். ஆனா அது எனக்கு அந்த வழி தெரியலையே. அப்ப நீதான் வேல் கொண்டு என்னை வந்து குத்தி நேர் வழியில் செலுத்தணும் அப்படின்னு நான் கேட்கலாம். ஆனா உன்னுடைய வேல் சாதாரண வேலை, அது வந்து மலையை குடைந்த வேல், சூரபன்முடைய மார்பை பிளந்த வேல். இப்ப வந்து ஒரு ஒரு முள் குத்திருச்சு, ஒரு சாதாரண பின்னூசியால் எடுக்கிறது கொண்டு போய் கத்தியை வச்சு விட்டுவாங்களா? இப்ப நான் ஒரு சாதாரண எளியன், எனக்கு தகுதி இல்லை. என்னுடைய துன்பத்தை நீ போக்கு என்று ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் வந்து எனக்கு காலில் அடிபட்டுருச்சு, நீங்க வந்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? நாம் என்ன நோய் என்று சொல்லலாம், நோய்க்கு மருந்து சொல்லுவோம் மருத்துவன் தான். இப்ப நான் வந்து நோயாளி, முருகன் வந்து சகல ரோக நிவாரணத்துக்கான அவன் மருத்துவன். என்னுடைய மனம் வந்து அடங்காமல் திரிந்து கொண்டிருக்கிறது, அதை உன்னுடைய பாதமாகிய அம்புயத்திலே புகட்டி அன்பு மயமாக்கி அதை உன்னுடைய முத்தியை நான் பெற நீ எனக்கு தெரியல, நீ அதை அருள வேண்டும். ஆனால் அருளாமல் என் மனம் மடை மாறி போய்கொண்டிருக்கிறது, எனக்கு ஒரு தண்டனை கொடு. அந்த தண்டனையை வந்து கொடுப்பதற்கு நீ வந்து உன்னுடைய வேலை பாய்ச்சு என்று நான் கேட்க முடியுமா? ஏனென்றால் அது குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையற்கென் குறித்தனையே. அப்ப என்னை உன் வழியிலே கொண்டு செலுத்த நீ என்ன மனசுல நினைச்சிருக்கிற? வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் பொருள் ஒன்று உண்டு என்னில் அதுவும் உன் கருத்தன்றே. இப்ப இது வேண்டும் தெரியும், ஆனா அது எப்படி வேண்டும்னு நாம் கேட்க முடியுமா? ஏன்னா முருகப்பெருமான் நம்மை காக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவனே இந்த அடியவனை எவ்வாறு காப்பது என்று அவனுக்கு நல்லா தெரியும். நாம போய் அவனுக்கு சொல்லி நீ என்னை இப்படி வந்து காப்பாத்து, நீ பன்னிரு ஒரு தோள்களோடு 6 முகத்தோடு வந்து காப்பாற்றுன்னு சொல்ல முடியாது. அல்லது உன்னுடைய வேலை என்பால் பாய்ச்சி நீ என்னை காப்பாற்றுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அது அவனுடைய திருவுள்ளம். ஏனென்றால் அந்த சூரபன்மனாகிய உலகமே நடங்கக்கூடிய அசுரனே அஞ்சுகின்ற ஒரு தன்மை உடையவன்.
அவனுடைய மார்பை பிளந்த ஒரு வேல். அது மலையை பிளந்த வேல். அப்படிப்பட்ட வலிமை மிக்க வேலை செலுத்தி என்னை நேர்வழியில் செலுத்த வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆகவே நீ காங்கேயனாக்க 6 திருமேனிகளும் ஒன்றாக பொருந்தியவன். வினையேற்கனாக்க பாவின் அர்த்தம். நான் பல வினைகள் செய்தவன் இல்லையா? அந்த வினைகள் செய்து பாவம் உடைய என்னை நீ காப்பாற்றுவதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாய்? வினையேற்கு என் குறித்தனே என உனக்கு என்ன இருக்கு? எனக்கு இந்த நோய் இருக்கு, இந்த நோயிலிருந்து நான் விடுபடணும், எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏனென்றால் என்னுடைய புத்தி தடுமாறி கொண்டிருக்கிறது. உன்னுடைய திருப்பாதத்திலே சென்று சேராமல் எங்கெங்கோ அது மடைமாறி போய் கொண்டிருக்கிறது. அந்த புத்தியை அதன் போக்கிலே இருந்து மாற்றி மடை மாற்றி உன்னுடைய பாதமாகிய தாமரையிலே கொண்டு செலுத்து. ஏனென்றால் அது நினைக்கும் தோறும் அது இன்பம் தருகின்ற ஒரு தேன் இல்லையா? அது மலரில் உள்ள தேன் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனா தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தொரும் காண்தொரும் பேசும்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்த தேன் சொரியும் புனிப்புடையானுக்கு சென்று ஊதாய் கோத்தும்பி. கோத்தும்பினாக்க மலையில இருக்கின்ற மலர்களிலே அந்த தேனை உறிஞ்சி அந்த தேனடை பண்ணுகின்றது. அதே போல நம்முடைய மனங்கள் உயர்ந்த மனம். சில பேருக்கு இழிந்த பொருளை நாடுவார்கள். ஆனால் உயர்ந்த மனிதர்கள் முருகனுடைய திருவடியே நாடுகிறோம். எப்படி மலையில இருக்கின்ற வண்டானது, அதுக்கு பேர் கோத்தும்பின் பேர். அந்த தும்பியானது என்ன பண்ணும்னாக்க உயர்ந்த மலையில் இருக்கின்ற மரங்களிலே இருக்கின்ற மலர்களிலே இருக்கின்ற தேனை உறிஞ்சி அவற்றை அடைகாத்து தனக்கும் பிறர்க்கும் பயன்படுமாறு செய்யும். அதுபோல அந்த மலர்ல இருக்க தேன் கொஞ்சம் தான். ஆனா அது சிவபெருமானுடைய திருவடியாகிய தேன் எப்போதும் வரும். அதை பார்த்தா தேன் தான், நினைச்சா தேன் தான், பேசினா தேன் தான். எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கு சென்றுவதாய் கோத்தும் என்று பாடினார். ஆகவே இறைவன் முருகனுடைய திருவடி பாத அம்புயம் என்றால் பாத தாமரை. அந்த தாமரையிலே அந்த முத்தியாகிய ஆனந்தத்தை எப்பொழுதும் சொரிந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மை தெரிந்தும் என்னுடைய மனத்தை நான் என் செல்கின்ற தீய வழியில் இருந்து தவிர்த்து உன் திருப்பாதத்திற்கு செலுத்த முடியாமல் நான் தவிக்கின்றேன். எனக்கு ஒரு நல்வழி காட்டு. நீ என்ன வழி நினைத்திருக்கிறாய்? நானே உனக்கு ஒரு வழி சொல்ல முடியாது. முருகா, நீ உன்னுடைய வேலை என்னை பாய்ச்சி எனக்கு இந்த தண்டனை கொடுத்து எனக்கு நல்வழி காட்டு என்று கேட்க முடியாது. என்றால் ஒரு மருத்துவனிடம் நாம் இவ்வாறு தான் வைத்தியம் செய்ய வேண்டும் சொல்ல முடியாது. நம்முடைய நோயை சொல்லலாம், அது மருத்துவனுடைய முடிவு. அதுபோல என்னுடைய துன்பத்தை உன்னிடம் சொல்லிவிட்டேன், ஒப்படைத்து விட்டேன். சொல்லும் பொருளும் பயனும் எல்லாம் நீதான். நான் நினைக்கின்ற நினைப்பும் பேசுகின்ற பேச்சும் செய்கின்ற செயலும் அனைத்தும் உனக்கு. செய்யும் செயல் உன் செயலேகான் சீர்பற்றிட நீ அருள் செய்வான் பாரதியார் பாடுறார். செய்யும் செயல் உன் தொழிலேகான் சீர்பற்றிட நீ அருள் செய்வாய். அப்ப நான் நினைக்கின்றேன், நீ நிறைவேற்றி கொடு. அதனால வேலை விட்டு எனக்கு தண்டித்து செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த பரிந்துரையை நான் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலையும் பொருளையும் சொல்லுகின்றேன். புத்தியை வாங்கி நீ பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அறிகின்றேன். முதுசூர் நடுங்க சத்தியை வாங்க தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேற்கு என் குறித்தனையே. கிரௌஞ்சமலை தவிடு போல பொடியாகும்படி வேளால் துழைத்த காங்கேயனே, என் புத்தியை அது போகும் போக்கில் விடாமல் மாற்றி உன்னுடைய திருவடிகளாகிய தாமரையிலே செலுத்தி அன்பு மயமாகி முத்தியை உன்னிடமிருந்து பெற நான் அறிந்திலேன். பழைய சூரன் நடுங்குவதற்கு காரணமான அந்த வேட்படையை நீ விடுவதற்கு என் புத்தி தகுதி உடையதோ? பாவம் உள்ளவனாகிய என்னை திருத்த நீ என்ன வழியை உன் திருவுள்ளத்தில் கொண்டிருக்கின்றாய்? வாங்குதல்னா கைப்பற்றுதல், போக்கை மாற்றி வளைத்தல். பாதாம்புயம் என்றதனால் புத்தியை வண்டாக பாதாம்புயம்னா பாதமாகிய தாமரை. அதுல புத்தியனாக தேன் உறிஞ்சினம் இல்லையா? அந்த தாமரையில் இருக்கிற தேனை உறிஞ்சிற அந்த புத்தி வண்டு. அன்பாயினா அன்பு மயமாகி. முதுசோர்னாக்க அவன் ஏன்ஷியன்ட் சூரபன்மன். நடுங்க சத்தியை, சத்தினா வேல், விடனா செலுத்தி, தரமோனா புத்தி தகுதி உடையதா. காங்கேயன்னா கங்கையின் மகன். முருகனை தாங்கி வந்ததால் இப்படி வந்தது. வினையேற்கினாக்க பாவியாகிய எனக்கு என்னை திருத்துவதற்கு என்ன தந்திரத்தை குறித்தாய், உன் திருவுள்ளத்தில் கொண்டாய் என்கின்ற பொருள்படுகின்ற ஒரு அற்புதமான பாடல். திரும்பி ஒரு பாடலை மட்டும் படிக்கிறேன். புத்தியை வாங்கி நின் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அறிகின்றேன்.
முதுசூர் நடுங்க சத்தியை வாங்கத் தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேற்கு என் குறித்தனையே. நன்றி, வணக்கம்.